கவிதை வாழ்க்கைக்கு உதவுமா? நிறைய உதவும். வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறதே கவிதை தான். கவிதைங்கிறது நம்ம மொழியால் இருக்கக்கூடிய கவிதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே இந்த பேர் அண்டத்துக்குள்ளே நிறைய கவிதைக்கான தருணங்கள் இருக்குது. அந்த அந்த அழகியலோடு கூடிய ஒன்று தான் இங்கே கவிதைன்னு நம்ம சொல்கிறோம். மொழியிலையும் அதை கடத்துகிறோம். அந்த தருணங்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வாழ்கிறதுக்கான தூண்டுதல் அமையும். அது எல்லாமே மொழியாக இல்லை என்றாலும் அது கவிதை தான். வாழ தூண்டுது. ஆமாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம ஒரு இடத்துல இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம். ஒரு குழந்தை யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுறாங்க. அந்த காப்பாற்றுற அந்த கணம் இருக்குல்ல, அது ஒரு கவிதைக்கான கணம். ஒரு கவிதை மொழியால் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம இருக்கும். என்னோட ஒரு கவிதையிலையும் கூட ஒரு பட்டு போன ஒரு மரம், ஒரே ஒரு இலை மட்டும் அதில் ஆடிக்கிட்டு இருக்கும். அது எனக்கு எப்படி காட்சியாக தெரிஞ்சதுன்னா, ஒரு வயசான கிழவி வாசலில் ரோட்டில் நின்றுக்கிட்டு தன்னுடைய கையை நீட்டி எனக்கு என்ன போடுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அது ஒரு ஹோப்பாக, எனக்கு யாராவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு மலைத்துளி வந்து அந்த இலை மேலே விழும், யாரோ ஒருத்தர் பிச்சை போட்ட மாதிரி அது கிளவி வாழ்ந்த மாதிரி அது அர்த்தம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு அதை எழுதினேன். கரெக்ட். இப்படி நம்ம கவிதை தருணங்கள் நிறைய அந்த வாழ்க்கையில் இருக்குது. அது மொழியாக வரும்போதும் அப்படி வாழ்க்கைக்கான தூண்டுதலாக அமையுது. அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே கவிதைகள் இருக்குது. ஆமாம், கவிதையால் ஆனவர்கள் தான் நாம. Call 9498010101 to avail 1 month free internet. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.